Hello dear brothers and sisters. So welcome to Indian Polity. So Indian Polity இப்போ நம்ம அரசியல் கட்சிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அரசியல் கட்சிகள் சார்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் அது இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்றது என்னென்ன இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸ், அதே போல் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், அதோடைய அதை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணக்கூடிய க்ரைட்டீரியாஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஓகே, அரசியல் கட்சிகள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அழகாக கவனிச்சுக்கோங்க என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றது. இது ஃபேக்ட்ஸும் நிறையா இருக்குது, கான்செப்ட்ஸும் நிறையா இருக்குது. சரியா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு அரசியல் கட்சினா நம்ம ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது பாருங்கள், தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட மக்கள் குழுவுடைய அமைப்பு. ஓகேவா? மக்கள் குழுவோட அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட நபர் கூட நான் ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இப்போதைய க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 100 ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸாவது என்ன பண்ணும், ஒரு சப்போர்ட்ன்றது இருக்கணும். அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒருத்தர் போய் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவே முடியும். ஓகேவா? ஸோ அப்போ பொதுவாகவே அரசியல் கட்சி அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கைகள் இருந்திருக்கும். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்லை ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது, நம்ம ரீஜியனை சேர்ந்த இல்லை குறிப்பிட்ட மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுப்பு செஞ்சு அதை முன்னெடுத்து வச்சு அவங்களுக்காக ஒரு கொண்டு வரக்கூடிய, அவங்களுக்காக கொள்கைக்காகவோ போராட்டத்துக்காகவோ கொண்டு வரக்கூடிய ஒரு தன்னார்வத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு குழுவாக இருந்திருக்கும். ஓகேவா? லேட்டஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, அரசியலில் போட்டி போட்டு தங்களுக்கான அதிகாரம் வேணும், அப்போதான் நம்ம சம்மந்தப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்லது செய்ய முடியும்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியாகவும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அப்போ நல்லா பாருங்க, ஒரு அரசியல் கட்சி உருவாது அப்படின்னா ஒரு இயக்கமாக இருந்து அது கட்சியாகவும் மாறலாம், இல்லை டைரக்டாகவும் அரசியல் கட்சிகள்ன்றது ஒரு குறிப்பிட்ட நபர்களால் உருவாக்கவும் செய்யப்படலாம். ஓகேவா? ஆக மொத்தம் தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் குழுவுடைய அமைப்பை தான் நம்ம அரசியல் கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, அப்போது கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்று, அப்போது இங்கே உருவாக்கப்பட்ட கட்சிகள் எல்லாமே மக்களுடைய ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் தனது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறது. அதிகாரத்துக்கு வராங்க, அவங்க என்னென்ன கொள்கைகளை பின்பற்றினாங்களோ முன்மொழிஞ்சாங்களோ அந்த கொள்கைகளை செயல்படுத்துவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகேவா? அதே சமயத்தில் இந்தியாவில் நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியுடைய அளவு, அதனுடைய கட்டமைப்பு, அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன கொள்கைகள், என்ன கொள்கையின் அடிப்படையில் கட்சிகள் செயல்படுது அப்படின்னு அடிப்படையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இந்தியாவில் நிறைய இப்போ லெஃப்டிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம், சென்டர்டு பார்ட்டிஸ் சொல்லுவோம், இல்லை சென்டர்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் சொல்லுவோம், சென்டர்டு ரைட் பார்ட்டிஸ் சொல்லுவோம், ரைட்டிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம், கம்யூனல் பார்ட்டின்னு சொல்லுவோம், கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம், பொது உடைமை கட்சி. ஓகேவா? இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி பல்வேறுபட்ட கொள்கைகள் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கொள்கையின் அடிப்படையிலையும் அவங்களுடைய கட்டமைப்பின் அடிப்படையும் அளவின் அடிப்படையிலும் கட்சிகளுக்கு இடையில நிறைய வேறுபாடுன்றது இருக்கும். ஓகேவா? இதன் அடிப்படையில் ஒரு கட்சி மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு பெற்று பயங்கர ஸ்ட்ராங்கான கட்சியாகவும் வரலாம், இல்லை ஒன்றுமே இல்லாத கட்சியாகவும் போகலாம். ஓகேவா? அதே சமயத்தில் அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய கட்டமைப்பு பொறுத்து, அளவு பொறுத்து, கொள்கையின் அடிப்படையில் மக்கள்கிட்ட ஈர்ப்பு வாங்குறத பொறுத்து அது சிறிய கட்சியாகவும் மாறலாம், இல்லை மிகப்பெரிய கட்சியாகவும் உருவெடுக்கலாம். புரியுதா? ஸோ இதான் வந்து அரசியல் கட்சிகள் அப்படின்றது நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சிகளின் 3 அடிப்படை அங்கங்கள், அதாவது ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியில் இந்த 3 அடிப்படை அங்கங்கள்ன்றது இருக்கும். ஓகேவா? என்னென்னது, அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பார், இவரோட தலைமையில தான் அந்த கட்சின்றது இருக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர் சொல்றதை கேட்டு வழிநடத்தக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய என்ன சொல்றது, ஒரு அந்த கட்சியுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம், அந்த கட்சியுடைய ஒரு நிர்வாகிகள் மாதிரி நம்ம சொல்லலாம். அவங்க யாரு? செயல் உறுப்பினர்கள். அதுக்கு அடுத்து அடிநிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய, அந்த கட்சியை கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணி அதை பிடிச்சு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள். ஓகேவா? ஸோ அப்போ தலைவர், செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி 3 அடிப்படை அங்கங்கள் ஒவ்வொரு கட்சியும் இருக்கும். ஒரு கட்சி தொடங்கப்படுதுன்னா தலைவர் இருப்பார், அவருக்கு கீழே நிறைய உறுப்பினர்கள், செயல் உறுப்பினர்கள், நிர்வாக குழுவை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கடைசியில் அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய, அதை பிரதிபலிக்கக்கூடிய தொண்டர்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு கட்சின்றது 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுகிறது இல்லை ஆகும். ஓகேவா? கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக சேவை செய்கிறது. அதாவது கொள்கை வகுப்பாளர்கள் இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்லணும், கொள்கை வகுப்பாளர்னா யாரு? இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டை கூட நம்ம சொல்லலாம்.
அதே போல் குடிமக்கள் இருப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்கு இடையில அந்த ரூலிங் கவர்மெண்ட்டை சேர்ந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கைகள் நல்லதா கெட்டதா, ஓகேவா, மக்களுக்கு அதனால என்ன பயன், என்ன விளைவுகள் ஏற்படும், இது எல்லா விஷயங்களையும் அந்த கொள்கையின் அடிப்படையிலும் சரி, மக்கள்கிட்ட இடையிலும் சரி, இந்த எல்லா கட்சிகளும் என்ன இது கிட்டத்தட்ட ஒரு பாலமாக செயல்படுது இல்லையா? நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு, ஓகேவா? ஸோ இதுதான் பாலமாக செயல்படுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்போ கட்சிகள் குடிமக்களாக யாரும் நாம தான், நம்மளுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையில பாலமாக இருந்து சேவை செய்கிறது. ஓகேவா? எது நல்லது கெட்டதுன்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு என்ன சொல்றது டிராபேக்ஸையும் சரி மெரிட்ஸையும் சரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அரசு ஒரு கொள்கைகள் கொண்டு வருது அப்படின்னா அது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆளுங்கட்சி அந்த அரசு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் அந்த கொள்கைகளுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஆளுங்கட்சியாக இருந்தால் இதுக்காக இந்த கொள்கையெல்லாம் கொண்டு ஒரு கட்சி இந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்துடும், இதெல்லாம் மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் இதில் சிறு பாருங்க குளறுபடிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வைப்பாங்க. ஓகேவா? அதே போல ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்களோ அவங்களாம் ரூலிங் கவர்மெண்ட் என்ன அந்த கொள்கையில் சார்ந்து சொல்லியிருக்காங்களோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ எதிர்கட்சிகளுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் இருக்காங்களோ அவங்க எதிர்கட்சிகள் சொன்ன கருத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட்சிகள் மக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கு இடையில பாலமாக செயல்படுது. ஓகேவா? ஸோ அப்போ பொதுவாகவே வேர்ல்டு லெவலில் கட்சி முறைமைகளை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான பார்ட்டி சிஸ்டம் இருக்குது. ஒன்று சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், அதாவது ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறைனா ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் ஒரே கட்சி தான் இருக்கும். அந்த ஒரு கட்சி கீழே மட்டும்தான் அந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆட்சி நடத்திருப்பாங்க. எதிர்கட்சியினோ இல்லை மற்ற கட்சிகள் ஏதோ ஒன்று எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்போ ஒரே அரசியல் கட்சிகளை மட்டும் வச்சு ஒரு அரசாங்கம் ஒரு நாடு நடத்தப்படுது அப்படின்னா அதுதான் ஒரு கட்சி முறை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? முக்கியமாக இந்த ஒரு கட்சி முறை அப்படின்றது பொது உடைமை நாடுகளை கம்யூனிஸ்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதிகமாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்களோ இம்போஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி ஒரு கட்சி முறைன்றது இருக்கும். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்கும். அங்கே ஒரே ஒரு கட்சின்றதுனால எதிர்கட்சி என்ற கான்செப்டே இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சீனா, வடகொரியா, கியூபா போன்ற நாடுகள் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க இருகட்சி முறை. இருகட்சி முறை இது எல்லாமே பேர்லேயே இருக்கக்கூடியது தான். இருகட்சி முறை என்னது, ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா 2 பார்ட்டி மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? 2 கட்சிகள் மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த இருகட்சி முறை. 2 கட்சிகள் மட்டுமே அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படின்னது இவன் ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் இவன் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருப்பான், இவன் ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் இவன் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருப்பான். புரியுதா? இவ்வளோதான். அப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாகவும் மற்றொரு கட்சி என்ன கண்டிப்பாக எதிர்கட்சியாகவும் தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டனில் 2 கட்சி இருக்குது. என்னது, ஒன்று தொழிலாளர் கட்சி, இன்னொன்று பழமைவாத கட்சி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான். ஒன்று என்ன சொல்றப்ப குடியரசுக் கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. ஓகேவா? இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி என்ன பண்ணுவாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து தகுந்த மாதிரி ஆட்சி என்பது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்தியன் சிஸ்டம் வரும். இந்தியன் சிஸ்டம் என்னது, பல கட்சி முறை. இந்தியாவில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்கா? இருக்கு. இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கு. ஓகேவா? அப்போ எல்லா கட்சிகளுமே நாம தான் பவருக்கு வரணும், நம்மளுடைய கொள்கைகளை பரப்பணும், மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும், நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த அதிகார போட்டின்றது நிறைய நடக்குமா? அப்போ நிறைய கட்சிகள் போட்டி போடுறாங்க. எதுக்கு? அதிகாரத்தை கைப்பற்றணும், நாம நிர்வாகம் செய்யணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கூடிய மல்டி பார்ட்டி சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம் இந்தியா, பிரான்ஸ், நார்வே, ஸ்வீடன், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளில் பல கட்சி முறைன்றதான் பின்பற்றப்படுது. ஓகேவா? ஸோ ஓகே. இந்த மாதிரி பல கட்சி முறை இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு அரசு அமையுது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தனி பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசுன்றது ஏற்படலாம். தனி பெரும்பான்மை என்னது, ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டி நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற்று ஸ்ட்ராங்காக ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? யாரோட மற்ற கட்சிகளோட உதவி இல்லாமல் அவங்களுக்கான உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால, மெஜாரிட்டி அதிகமாக இருந்ததுனால ஈஸியாக தனி பெரும்பான்மையோட ஒரு ரூலிங்ன்றதை பண்ணுவாங்க. ஓகேவா? இதுவும் நடக்கும். அதே சமயத்தில் தொங்கு நாடாளுமன்றம் இல்லை தொங்கு சட்டமன்றம், தேசிய அளவு வேணா தொங்கு நாடாளுமன்றம், இல்லை மாநில அளவு அப்படின்னா தொங்கு சட்டமன்றம். ஓகேவா? இது என்னது, ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா? நிறைய பார்ட்டி இருக்கும், இல்லை பார்ட்டியுடைய கொலிஷன் கூட்டணி கட்சிகள் இருக்கலாம், இல்லை தனி கட்சிகளாக கூட இருக்கலாம். எல்லாரும் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஆட்சி அமைக்கிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியில் இருக்கும். எல்லாருமே சமமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்போ யார் ஆட்சி பண்ணுறதுன்ற ஒரு இழுபறின்றது நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஸ்டேபிள் கவர்மெண்ட்ன்றது இருக்கவே இருக்காது. ஓகேவா? எந்த நேரம் வேணாலும் அந்த ஆட்சின்றதை கலையலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஓகேவா? அடுத்து கூட்டணி. ஓகேவா? இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா கூட்டணி கட்சி, தனிமுறை கட்சி மட்டும் என்னால் ஒரு நிறைய கட்சிகள் இருக்கு, ஒரு கட்சி இருக்குன்னா இப்போ இந்த கட்சி என்னால் தனியாக நின்று எல்லா தொகுதியிலும் என்னால் போட்டி போட்டு பெரும்பான்மை வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இன்னொரு கட்சியுடைய சப்போர்ட். அப்போ இந்த 2 கட்சி என்ன பண்ணுவாங்க, கூட்டணியாக சேர்ந்து
இந்த தேர்தலில் போட்டி போடுவாங்க. அப்போ இந்த கட்சியை ஆதரிக்கிறவங்களும் இந்த கட்சியை ஆதரிக்கிறவங்களும் அந்தந்த தொகுதிகளில் இவங்க சப்போர்ட் பண்ணி ஓட்டு போகிறதுனால நிறைய தொகுதிகளில் இந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுடும். அப்போ இந்த கூட்டணியோடு என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை அமைச்சிருவாங்க. ஓகேவா? அப்போ அரசுன்றது தொங்கு நாடாளுமன்றமோ தொங்கு சட்டமன்றமோ கூட்டணி கட்சிகளோ இல்லை தனி பெரும்பான்மை அடிப்படையிலையோ ஒரு நாட்டில் கட்சிகள் என்ன பண்ணுது, ஆட்சியை அமைக்குது. ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பல்வேறுபட்ட என்ன சொல்றது, நம்ம கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கும். இடதுசாரி கட்சிகள், வலதுசாரி கட்சிகள், சென்டர்னு சொல்லக்கூடிய மத்தியம கட்சிகள், இல்லை பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய பொதுவுடைமை கட்சிகள், இல்லை பொதுவுடைமை மற்ற கட்சிகள். இந்த மாதிரி இந்தியாவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கு. ஓகேவா? அந்த கொள்கையின் அடிப்படையில் அது இடதுசாரியா இல்லை வலதுசாரியா இல்லை மத்தியமா இல்லை பொதுவுடைமை கட்சியா அப்படின்றத நம்ம வகைப்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, கட்சி அங்கீகரிக்கப்படுதல். கட்சி அங்கீகரிக்கப்படுதல். இந்தியாவில் ஒரு கட்சி துவங்கப்படுது அப்படின்னா அந்த கட்சி இது ஒரு கட்சின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படணும் இல்லையா? ஓகேவா? இந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, நிறைய கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ரெகக்னிஷன்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கணும், அங்கீகாரம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு கட்சி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணும் பாருங்க, 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செயல்பாடு, பொதுவாக அரசியலில் அவர் இருக்கணும். அதான் 5 ஆண்டுகளோ இல்லையோ பொதுவாக அரசியல் செயல்பாடுகளும் இருக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், கட்சி வேட்பாளர். ஓகேவா? கட்சி வேட்பாளர் ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய வேட்பாளர்கள் இங்கே பதிவாகக்கூடிய மொத்த வாக்குகளில் 6% வாக்குகள் இறுதியானது கடைசியாக நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனில் பொது தேர்தலில் வாங்கியிருக்கணும். அப்போ தான் இந்த கட்சியை ஒரு கட்சியாகவே என்ன பண்ணுவோம், ரெகக்னிஷன் ஆகும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுதான் கட்சி அங்கீகாரப்படுத்துதல் அப்படின்றது. ஓகேவா? அங்கீகரிக்கப்படுதல் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆமா, ஒரு கட்சி அரசியல் கட்சி அப்படின்னா எங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இசிஐன்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணுவோம், போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். நாங்கள் அரசியல் கட்சியை துவங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போதான் அது ஒரு அரசியல் கட்சி. நல்லா பாருங்க, அது பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, அவ்வளோதான், பதிவு செஞ்சதுக்கு அப்புறம். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டுமே அக்கட்சியின் சின்னத்தை பயன்படுத்த முடியும். ஆமாம், ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஒரு கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க, அந்த கட்சிக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்படுது, அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒரு வேட்பாளர் எலெக்ஷனில் நிற்கிறார் அப்படின்னா அந்த கட்சிக்கு என்ன சின்னம் கொடுத்தாங்களோ அந்த சின்னத்தை அவர் பயன்படுத்த முடியும். ஓகேவா? அப்போ ஒரு கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டும்தான் அந்த கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய சின்னத்தை பயன்படுத்த முடியும். வேற ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்காரு, இப்போ இந்த கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க, இதே சின்னத்தை இவர் பயன்படுத்த முடியுமா, இல்லை வேறொரு கட்சியை சார்ந்தவர் பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது. ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம்ன்றது வழங்கப்படுது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவருக்கு ஒரு சின்னம், இப்படி தனித்தனியாக ஒதுக்கப்படும். ஓகேவா? ஓகே. யாருக்கு என்னென்ன சின்னங்கள் ஒதுக்கப்படுதோ அவங்கவுங்க அந்தந்த சின்னத்தை தான் பயன்படுத்த முடியும், வேறு ஒரு சின்னத்தை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் 2 பிரிவுகளாக பார்க்கலாம். ஒன்று தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட, அது தேசிய கட்சிகள் சொல்லக்கூடியது. இந்திய தேசிய ஆணையத்தால், இந்திய தேசிய ஆணையம் கிடையாது, இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேவா? ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அளவிலான கட்சிகள், இன்னொன்று மாநில அளவிலான கட்சிகள், அதான் மாநில கட்சிகள். தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள். ஓகேவா? அப்போது ஒரு கட்சி தேசிய கட்சியா மாநில கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரெகக்னிஷன் பண்ணுறது, எப்படி அங்கீகரிக்கப்படுது அப்படின்றது ஒரு சில இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம ஒரு சில கிடையாது, முக்கியமான அந்த கிரைட்டீரியாவை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகேவா? ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்குன்னா, நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்துக்கு வருது அப்படின்னா அந்த கட்சியுடைய கிரைட்டீரியா, அந்த எந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் அந்த கட்சி தாண்டி இருந்தது அப்படின்னா அது ஒரு தேசிய கட்சியா மாநில கட்சி ஒரு நேஷனல் பார்ட்டியா அங்கீகரிக்கப்படுது. பார்த்துருமா? பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்ற கட்சி, அந்த கட்சி குறைஞ்சபட்சம் 4 ஸ்டேட்டில், அதாவது 4 ஸ்டேட்டில், நல்லா பாருங்க, 4 ஸ்டேட்டில் மாநில கட்சி ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை வாங்கியிருந்தது அப்படின்னா அது ஒரு தேசிய கட்சியாக நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? 4 ஸ்டேட்டில் அது என்ன சொல்றது, ஸ்டேட் பார்ட்டியாக இருக்கணும். ஓகேவா? மாநில கட்சின்ற அந்தஸ்தை பெற்றிருக்கணும். அப்போது அது ஒரு நேஷனல் பார்ட்டினும் நம்ம சொல்லிக்கலாம், அவங்க சொல்லிக்கலாம், அந்த ஏன்ற கட்சி சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே சார், இந்த கண்டிஷன் எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது குறைஞ்சபட்சம் 3 மாநிலங்களில் அந்த ஏன்ற கட்சி குறைஞ்சபட்சம் 3 ஸ்டேட்டில் மக்களவை தேர்தலில், 3 ஸ்டேட்டில் பொதுவாக மக்களவை தேர்தல் நடக்குதுன்னா அதில் ஏதாவது ஒரு 3 ஸ்டேட்டில் குறைஞ்சபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும். 2% இடங்கள் அப்படின்னது 2% இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். ஓகேவா?
சார் என்னால் இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல சார் எங்களுடைய கட்சியில். ஓகே, அடுத்து கடைசி இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா, பாருங்கள், மக்களவை தேர்தல் நடக்குது, இல்லை மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஓகேவா, மக்களவை தேர்தல் நடக்குதுன்னா இந்தியா ஃபுல்லாக நடக்கும், இல்லை மாநில சட்டமன்ற தேர்தல்லாம் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் நடக்கும். ஓகேவா, இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் ஏன்ற கட்சி அவங்களுக்கு பதிவான மொத்த வேலிட் ஓட்ஸில், அதாவது மொத்தமாக பதிவான செல்லத்தகுந்த ஒரு மொத்த வேலிட் ஓட்ஸில் அவங்களுக்கு பதிவானதில், அந்த ஒரு எலெக்ஷனில் நடந்த அந்த மாநிலத்தில் பதிவான மொத்த வாக்குகளில் இந்த ஏன்ற கட்சி குறைஞ்சபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கும். ஓகேவா, புரியலையா? அதான் பாருங்கள், ஒரு மக்களவை தேர்தல் நடக்குது, இல்லை மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஓகேவா, அப்போ 4 ஸ்டேட்லேயும், ஓகேவா, நல்லா பாருங்கள், 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில், இல்லை மக்களவை தேர்தல் நடக்குதுன்னா மக்களவை தேர்தல் இந்தியா ஃபுல்லாக நடக்குது இல்லையா, அதில் 4 ஸ்டேட்லேயும் அந்த கட்சி இருக்கணும். புரியுதா? 4 ஸ்டேட்லேயும் அந்த கட்சி இருக்கணும். அந்த கட்சியுடைய கேண்டிடேட்ஸ்ன்றது போட்டி போடணும். இல்லை 4 சட்டமன்றங்கள் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் நடக்குது அப்படின்னா, தேர்தல் நடக்குதுன்னா அந்த 4 ஸ்டேட்லையுமே அந்த கட்சின்றது போட்டி போடணும். அதுக்கான வேட்பாளர்கள் போட்டி போடணும். இந்த 2 கிரைட்டீரியாலையும், இந்த 2 கிரைட்டீரியா ஏதாவது ஒரு கிரைட்டீரியாவில் பதிவாகக்கூடிய மொத்த ஓட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மக்களவை தேர்தலில் மொத்தமாக 76.7% வாக்குகள் பதிவானது மொத்தமாக அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் இந்த ஏன்ற கட்சி மினிமம் 6% வாக்குகள் இந்த ஏன்ற கட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க நேஷனல் பார்ட்டின்ற அந்தஸ்தை பெற்றுடுவாங்க. புரிஞ்சதா? அதான் பாருங்க, அப்போ ஒரு கட்சி தேசிய கட்சி நேஷனல் பார்ட்டின்ற ஒரு அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நேஷனல் பார்ட்டியாக அங்கீகரிக்கப்படுவாங்க. ஓகேவா, எனது குறைஞ்சபட்சம் 4 ஸ்டேட்டில் மாநில கட்சியாக இருக்கணும். ஓகேவா, இல்லை குறைந்தபட்சம் 3 ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய பொதுவாக மக்களவை தேர்தலில் 3 ஸ்டேட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷனுக்கான அந்த ஒரு இடங்களில் தொகுதிகளில் 2% தொகுதிகளில் என்ன பண்ணியிருக்கணும், வெற்றி பெற்றிருக்கணும். ஓகேவா, 3வது மக்களவை தேர்தலோ இல்லை மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலையோ பொதுவாக 4 குறைந்தபட்சம் 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பதிவான மொத்த வாக்குகளில் 6% வாக்குகள் அந்த கட்சி வாங்கியிருக்கணும். அப்போ தான் அது ஒரு தேசிய கட்சியை அங்கீகரிக்கப்படும். ஓகேவா, அப்போ இந்தியாவில் நிறைய கட்சிகள் இருக்குது, எவ்வளவோ கட்சிகள் இருக்குது. எல்லா கட்சிகளும் தேசிய அந்தஸ்தை வந்து பெற்ற முடியுமா? அவ்வளோ ஈஸியான வேலை இல்லையா? அப்போ நான் சொன்ன கிரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா. ஓகேவா, அப்போ இந்தியாவில் தற்போதைய நிலவரத்தைப்படி தேசிய கட்சிகள் மொத்தம் 6 தான். என்னென்ன கட்சிகள்? இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஎஸ்பி, அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி, அதே போல் ஆம் ஆத்மி பார்ட்டி, அதே போல் பாருங்க நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஓகேவா, தேசிய மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய என்பிபி. இந்த 6 கட்சிகள் தான் இந்தியாவில் இப்போது வரைக்கும், அதாவது இப்போதைக்கு நல்லா பாருங்களேன், அந்தந்த எலெக்ஷன் நடந்து முடியும். ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ் நடந்து முடியும் போது அந்தந்த எலெக்ஷனில் என்னென்ன கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ணதோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கட்சிகள் எவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்தந்த கட்சிகளுடைய மாநில அந்தஸ்து இல்லை தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து இருக்குமா இல்லையான்றது அந்தந்த கட்சிகளுடைய அந்தந்த எலெக்ஷனுடைய முடிவுகளை தெரிஞ்சிடும். ஓகேவா, நல்லா பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்குது அப்படின்னா, பிஎஸ்பி இருக்குன்னா இப்போதைக்கு இவங்க தேசிய கட்சி அந்தஸ்தில் இருக்காங்க. நாளைக்கே ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடந்து இல்லை ஏதோ ஒரு மாநிலத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி மாநில எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான கிரைட்டீரியா அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா இந்த தேசிய கட்சிகள் அந்தஸ்திலிருந்து அவங்க போயிடுவாங்க, அவங்க நீக்கப்படுவாங்க. புரிஞ்சதா? அப்போ அந்தந்த காலகட்டங்களில் எந்தெந்த கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்க முடியுது அப்படின்றது நம்ம இந்தந்த கிரைட்டீரியா பொறுத்து தான் டிசைட் பண்ணப்படும். அதில் தற்போது 6 தேசிய கட்சிகள் தான் இருக்குது. அது என்னென்ன கட்சிகள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதாமா? ஓகே. அதே போல் தேசிய கட்சிகள் அப்படின்ற ஒரு விஷயம், தேசிய கட்சிகள் அப்படின்றத அகில இந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அனைத்து இந்திய கட்சிகள் அப்படின்றதும் சொல்லுவாங்க, இல்லை தேசிய கட்சிகள்னு சொல்லுவாங்க. இது 3மே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போது தேசிய கட்சிகள்லாம் என்னென்ன பார்த்துட்டோமா, அதுக்கான அங்கீகாரம் பெறணும்னா என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது மாநில கட்சிகளுக்கு வரும். ஓகேவா, நம்ம என்ன பார்த்துருப்போம், தேசிய கட்சிகளாக ஆகணும் அப்படின்னா கிரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு கிரைட்டீரியாவை நம்ம என்ன பார்த்துருப்போம்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி குறைஞ்சபட்சம் 4 ஸ்டேட்டில் மாநில கட்சியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த குறைஞ்சபட்சம் 4 ஸ்டேட்டில் எப்படி மாநில கட்சியாக இருக்கணும் அதுக்கான கிரைட்டீரியா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அந்த கிரைட்டீரியா நம்ம இந்த மாநில கட்சிகளில் பார்த்துடலாம். ஓகேவா? சார் ஓகே, பார்த்துருவோமா? சார் ஓகே, பாருங்க ஒரே நிமிஷமா. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பின்ற ஒரு கட்சி, ஏன்ற கட்சி, பி எப்படி வேணா வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கட்சி, இப்போ மாநில கட்சியாக ஒரு கட்சி ரீஜனல் பார்ட்டியா அல்ல ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னேஷன் ஆகணும் அப்படின்னா, அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா என்ன மாதிரி கிரைட்டீரியாலாம் வாங்கியிருக்கணும்.
பாருங்க, மொத்தம் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. இந்த 5 ஆப்ஷன்ல ஏதாவது அவங்க ஃபில் பண்ணியிருந்தா கூட அவங்க மாநில கட்சியா அந்தஸ்தை பெற்றுடுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு கிரைட்டீரியா என்னன்னு பார்த்துலாமா? மாநில சட்டமன்றத்தில், நல்லா பாருங்க, மாநில சட்டமன்றத்தில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? 6% வாங்கிக்கணும் மினிமம். இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் வருது இல்லையா? இப்போ ஜெனரல் எலெக்ஷன் வருது அப்படின்னா இந்த எலெக்ஷனில் இப்போ பின்ற கட்சி 6% மொத்த பதிவான வாக்குகளில், செல்லத்தகுந்த வாக்குகளில் 6% ஓட்டும் வாங்கிட்டாங்க. அதே சமயத்தில் இன்னொரு கிரைட்டீரியா இருக்குது இதுலேயே. இது வாங்கினது கூடவே மினிமம் 2 சட்டமன்ற தொகுதியிலாவது, 2 கான்ஸ்டிடியூஷன்லையாவது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? வின் பண்ணியே இருக்கணும். ஓகேவா? அப்போ மினிமம் 2 சட்டமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெற்று இருக்கணும். அப்படின்னா இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்க மாநில கட்சியை அந்தஸ்து பெற்றுடுவாங்க. ஓகேவா? சார் இது எங்களால் பண்ண முடியல, வேற ஏதாவது வழி இருக்கா? ஓகே, அடுத்த வழி பாருங்க. மக்களவை தேர்தல், லோக்சபா எலெக்ஷன்ல சம்பந்தப்பட்ட மாநிலத்தில், அதாவது இப்போ லோக்சபா எலெக்ஷன் சம்பந்தப்படலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குமே. இப்போ தமிழ்நாட்டில் கண்டஸ்ட் பண்றாங்க ஒரு கட்சி, ஆனால் இதில் லோக்சபா பொறுத்த தேர்தலில் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் பதிவான செல்லத்தகுந்த வாக்குகளில், அதாவது லோக்சபா எலெக்ஷன் தான், ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் தான். இதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, லோக்சபா எலெக்ஷன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வாக்குப்பதிவு மொத்தமாக பதிவாயிருக்கும் இல்லையா, அந்த மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் 6% வாக்குகள் இந்த பின்ற கட்சி பெற்றிருக்கணும். ஓகேவா? இது கூடவே இன்னொரு கிரைட்டீரியாவும் பாஸ் ஆகணும். என்னது? சம்பந்தப்பட்ட அதே மாநிலத்தில் குறைந்தபட்சம் ஒரு மக்களவை தொகுதியாவது, ஒரு எம்பி சீட்டாவது அவங்க வின் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்படி பண்ணியிருந்தா இந்த பின்ற கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஓகேவா? சார் இதுவும் எங்களால் முடியாது, வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க. சேம் அதே மாநில சட்டமன்ற தேர்தல், நல்லா பாருங்க. இப்போ மாநில சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் நடக்குது. 3% தொகுதிகள், உங்களால் 6% வாக்குகள் வாங்க முடியல. ஓகே, ஃபைன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண வரேன் நான்? தொகுதிகள் வாரியாக வரேன். இது பெற்றக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் பார்த்தோம். ஆனால் அங்கே வின் பண்ணக்கூடிய தொகுதிகள் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணோம்? மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பின்ற பார்ட்டி 3% இடங்களில் வெற்றி பெறுதல் வேண்டும். ஓகேவா? இல்லைனா குறைஞ்சபட்சம் 3 தொகுதியாவது வெற்றி பெற்றிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? 3 தொகுதியாவது வெற்றி பெற்றிருக்கணும். இதுல எது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவங்க மாநில கட்சியா அந்தஸ்து பெறுவாங்க. புரிஞ்சதாமா? ஸோ இதான் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? சார் இது 3% தொகுதினே சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் அப்புறம் பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் 3 தொகுதின்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, 3% தொகுதி அப்படின்னாலும் 3 தொகுதிகள் அப்படின்னாலும் ஒரு மாநிலத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்ற அடிப்படையில் அங்கே 3% தொகுதிகள் தேவையா, இல்லை வெறும் 3 தொகுதிகள் ஜெயிச்சா போதுமா அப்படின்ற அந்த பாகுபாடுன்றது இருக்கு. ஏன்னா ஒரு சில மாநிலத்துடைய சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும், ஒரு சில மாநிலத்துடைய சட்டமன்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அதை பேஸ் பண்ணி இது 2 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் வேணுமோ அது யூட்டிலைஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடுடைய சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் எவ்வளோ? 234. ஓகேவா? 234ல் 3% எவ்வளோன்ற ஆன்சர் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன ஆன்சர் வருதோ அந்த அத்தனை நம்பர் ஆஃப் தொகுதிகளில் ஒரு பின்ற ஒரு கட்சி வெற்றி பெறுது அப்படின்னா அவங்க மாநில கட்சி ஆயிடுவாங்க. ஓகேவா? இல்லையா, குறைஞ்சபட்சம் 3 தொகுதியிலேயாவது வின் பண்ணியிருக்கணும். புரிஞ்சதா? 3 தொகுதியிலேயாவது வின் பண்ணியிருக்கணும். இதில் எது ஓகேனாலும் அவங்க மாநில கட்சி. ஓகேவா? ஓகே சார், இந்த கண்டிஷனை எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல சார் எங்கள் கட்சியால், வேற ஏதாவது வழி இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ மக்களவை பொது தேர்தலுக்கு வரும். சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 25 மக்களவை தொகுதிக்கும், அப்படின்னா என்னது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மாநில மக்களவை தொகுதி எவ்வளோ? மக்களவைக்கான தொகுதி 39. ஓகேவா? 39ல் ஒவ்வொரு 25 மக்களவை தொகுதி அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் 25 தொகுதிகளுக்கு ஒரு சீட்டை வின் பண்ணியிருக்கணும் லோக்சபாவில். அடுத்து மீதி என்ன எவ்வளோப்பா இருக்கு? மீதி 14 இருக்கு இல்லையா? இந்த மீதி 14ன்றது கிட்டத்தட்ட 25 வரல, இருந்தாலும் இதுக்கும் ஒரு சீட்டாவது வின் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 39 நம்பர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். மக்களவை பொது தேர்தலில் சம்பந்தப்பட்ட மாநிலம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு கட்சி போட்டி போடுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 25 மக்களவை தொகுதிக்கும், அதாவது 25 மக்களவை தொகுதிக்கு மினிமம் ஒரு தொகுதியாவது அவங்க வின் பண்ணணும். ஓகேவா? தொகுதியில் வெற்றி பெறுதல் வேண்டும். ஓகேவா? அல்லது நல்லா பாருங்க, அல்லது அதன் எந்த பகுதிக்குன்னா அதனுடைய ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி. இப்போ
25 தொகுதிக்கு இன்னும் 25 தொகுதி இருக்குன்னா தான் அது ஒன்றுன்ற ஒரு வேலையை கிடைக்கும், ஒன்றுன்ற ஒரு வேலையை கிடைக்கும், அந்த ஒரு தொகுதியில் நம்ம வெற்றி பெறணும்னு இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இன்னும் 25 எக்ஸ்ட்ரா இல்லைனாலும் சரி, அதுக்கு கம்மியாக இருந்தால் கூட சரி, அதுக்கும் ஒன்று வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அல்லது எந்த பகுதிக்கும் மக்களவை தொகுதியில் ஒன்றை வெற்றி பெறுதல் வேண்டும் அப்படின்னா அது தமிழ்நாட்டை கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 25 தொகுதிக்கு ஒன்று, மீதி இருக்கக்கூடிய 14 தொகுதிக்கு ஒன்று வந்துடணும். அப்போ மினிமம் 2 தொகுதியாவது மக்களவையில் எலெக்ஷனில் அவங்க என்ன பண்ணிடணும், வின் பண்ணி இருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு மாநில கட்சி. ஓகேவா? ஓகேவா சார்? இதுவும் எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல சார், என்ன சார் பண்ணுறது? எங்களால் தொகுதியில் வின் பண்ண முடியல, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 6% வாக்குகள், இந்த 2 சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் எங்களால் வின் பண்ண முடியல சார். அதே போல் 6% வாக்குகள் இல்லை ஒரு மக்களவை தொகுதி இதெல்லாம் வின் பண்ண முடியல சார். ஓகேவா? அதே போல் 3% தொகுதிகள் இல்லை 3 தொகுதிகள் இல்லை 25 தொகுதிக்கு ஒரு தொகுதின்னு சொல்லிட்டு மக்களவை தேர்தலில் இதெல்லாம் வின் பண்ணவே முடியல. என்ன பண்ணலாம்? எங்களுக்கு மாநில கட்சின்ற அந்தஸ்து வேணும். கடைசி ஆப்ஷன் இதுதான். மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்ற பொறுத்த தேர்தலாக இருந்தாலும் சரி, பதிவான செல்லத்தகுந்த மொத்த வாக்குகளில் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், குறைஞ்சபட்சம் 8% வாக்குகள் வாங்கியிருக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னன்னு பாருங்க, இங்கே 6% வாங்கியிருக்கணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 சட்டமன்ற தொகுதியிலையும் வின் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கே நீங்கள் சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணது வேணாம், இந்த எக்ஸ்ட்ரா 2% நல்லா பாருங்களேன், எக்ஸ்ட்ரா 2% எங்களுக்கு ஓட்டு மட்டும் வாங்கி காட்டுங்க. அப்போ மொத்தம் 8% வாக்குகள் வாங்கி காட்டுங்க போதும். ஓகேவா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் மாநில அந்தஸ்து தரோம். இதுதான் இருக்கக்கூடிய கண்டிஷன். ஓகேவா சார்? இதில் எதுவுமே எங்களால் வாங்க முடியல சார் அப்படின்னா நீங்கள் ஒரு மாநில கட்சியாக அந்தஸ்து பெற மாட்டீங்க. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சதா? நல்லா பாருங்க, புரிஞ்சது இல்லையா? ஓகே. இப்போ மாநில கட்சி, ஒரு கட்சி மாநில கட்சியாக அந்தஸ்து பெறணும்னா, அங்கீகரிக்கப்படணும்னா இந்த 5 வழிகளை பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே. இப்போ சின்ற ஒரு கட்சி ஏதாவது ஒரு 4 மாநிலங்களில், ஏதாவது ஒரு மினிமம் ஒரு 4 மாநிலங்களில் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அந்தந்த மாநில நடக்கல இந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லையும் நடக்கக்கூடிய மக்களவை தொகுதியோ இல்லை அந்த மாநிலத்துக்கான சட்டமன்ற தொகுதியிலையோ சரி எலெக்ஷன்லையோ இந்த 5 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிட்டே வருதுன்னா என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த 4 மாநிலத்திலையும் மாநில கட்சியாக அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி மாநில கட்சியாக மாறிட்டே வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி மினிமம் 4 ஸ்டேட்டில் ஒரு கட்சி மாநில அந்தஸ்து பெற்றுச்சு அப்படின்னா அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காக தேசிய கட்சியாகவும் மாறிடும். இதுதான் நம்ம தேசிய கட்சிக்கான ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவை நம்ம அங்கே பார்த்துருப்போம். புரிஞ்சுதாமா? ஸோ ஃபைன், இதுதான் முக்கியமான கிரைட்டீரியா. ஓகேவா? அடுத்து பாருங்க, மாநில கட்சிகள் என்ன சொல்லுவோம், நம்ம பிராந்திய கட்சிகள் சொல்லுவோம், ரீஜனல் பார்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, முதல் மக்களவைக்கான தேர்தல் 1952 நடந்திருக்குமா? நடந்திருக்கும். இதில் நம்ம பார்த்துருப்போம், முதல் மக்களவை தேர்தலில் 54 கட்சிகள் போட்டி போட்டிருக்கோம் பார்த்தோமா? அதில் முதல் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 14 கட்சிகள் அப்போ இருந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 39 கட்சிகள் மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அடுத்து கடைசியாக 2019 நடந்த எலெக்ஷன் 17வது மக்களவை தேர்தலுக்கான எலெக்ஷன். அதில் 7 கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருந்திருக்கும், 52 கட்சிகள் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ 2024 18வது மக்களவைக்கான எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? அதாவது 2024 29 இந்த டேர்முக்கு. ஓகேவா? ஆல்ரெடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு நம்ம ஓட்டு போட்டோம், திரும்ப மோடி பிரதமராக வந்துட்டாரு. ஓகே ஃபைன். ஓகேவா? ஸோ இந்த 2024 இது 18வது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ 2024 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ 2025 போயிடுச்சு இல்லையா? இப்போ 2026 இருக்குமா? இந்த 2026 தற்போதைய சுச்சுவேஷன் படி இந்தியாவில் பாருங்க 6 தேசிய கட்சிகள் தான் இருக்கு, 67 மாநில கட்சிகள் இருக்கு இன்றைய தேதிப்படி. இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்க, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்லோட் ஆன அந்த ஒரு தேதியின் அடிப்படையில். ஓகேவா? இது காலங்கள் போக போக அடுத்த எலெக்ஷன் போகும்போது இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுக்கான அந்தஸ்து மாறலாம். ஓகேவா? அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கிரைட்டீரியாவை ஒரு கட்சி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போதான் அது அந்த ரெகக்னிஷன் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். இல்லைனா அதுக்கான ரெகக்னிஷன் பறி போயிடும், அங்கீகாரம் பண்ணுறது என்ன ஆகிடும், பறி போயிடும். புரிஞ்சதா? ஸோ ஓகே. தற்போது 6 தேசிய கட்சிகள், 67 மாநில கட்சிகள் இருக்கு. ஓகேவா? இதுவே போன ஜெனரல் எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தோம்னா 7 கட்சிகள் இருந்திருக்கும் தேசிய கட்சிகளா. புரிஞ்சதா? ஓகே. ஸோ ஃபைனலா ஒரே நிமிஷமா. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே, நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கீங்க சார், நான் ஒரு அரசியல் கட்சியாக நான் உருவாக்கணும், என்ன பண்ணலாம்?
உங்கள் அரசியல் கட்சிக்கான கட்சி அமைப்பு இது குறித்த ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதே சமயத்தில் என் கட்சியை ஆதரித்து 18 வயசுக்கு மேலே ஆன ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ், ஓகேவா, அதாவது வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய மினிமம் ஒரு 100 உறுப்பினர்கள் என்னை கட்சி தொடங்குவதற்கு எனக்கு ஆதரவான வேட்பாளர் கிடையாது, வாக்காளர்களாக எனக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு பதிவு செய்யணும். ஓகேவா, பதிவு செஞ்சு உங்களுக்கான அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, பொதுவாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக மாறிடுவீங்க. ஓகேவா, சார் ஃபைன். அடுத்து பாருங்கள், பதிவு செய்யப்பட்ட, நல்லா பாருங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதிவு செஞ்சுருப்பாங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தினால பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் என்ன இருக்காது, அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும். அப்படின்னா என்னது, ஒரு கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தினால பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆனால் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்லையும் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படின்னானது அந்த ஒரு பார்ட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம், இன்னும் எந்த ஒரு எலெக்ஷனையும் சந்திக்கலன்னு அர்த்தம். ஓகேவா, இல்லை சார் அவங்க பழைய கட்சி தான், நிறைய தேர்தலில் சந்திச்சிருக்காங்க, ஆனால் நம்ம பார்த்த எந்த ஒரு ரெகக்னேஷனும் தேசிய கட்சியினோ இல்லை மாநில கட்சியினோ கடைசி வரைக்கும் ரெகக்னேஷனே கிடைச்சிருக்காது. ஓகேவா, இந்த மாதிரி கட்சிகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரி கட்சிகள் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது கடைசி வரைக்கும், உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும். ஓகேவா, உங்களுக்கு எப்போ அங்கீகாரம் கிடைக்குதோ அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர சின்னம் என்றதை ஒதுக்கவே படும். ஓகேவா, நிரந்தர சின்னம்னா என்னது, அந்த கிரைட்டீரியாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் அந்த சின்னம் உங்களுக்கு நிரந்தரமாக இருந்துகிட்டு இருக்கும். புரிஞ்சுதாமா? ஸோ அப்போது ஜஸ்ட் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்கள் இந்த ஒரு சின்னத்தை தான், கடைசியில் ஒரு எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷனில் ஒரு சின்னத்தில் நின்றுப்பீங்க, நீங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சி. அதனால இந்த நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன்லையும் அதே சின்னம் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஓகேவா சார், இப்போ எனக்கு அதே சின்னம் தான் சார் வேணும், ஆனால் மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களே, இப்போ நான் அதே சின்னம் இல்லைனா நான் என்ன பண்ணுறது, அதுக்கு நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு நிரூபிங்க. ஓகேவா, இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அதுதான். ஓகேவா, அது பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தாங்கள் விரும்பக்கூடிய சின்னத்தில் என்ன பண்ண முடியாது, தேர்தலில் போட்டி போட முடியாது. தேர்தல் ஆணையம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடைசியில் தேர்தல் ஆணையமே ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணதில் இந்த ஒரு சின்னத்தை உங்களுக்கு ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களா ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த ஒரு சின்னத்தில் தான் அந்த ஒரு கட்சி போட்டி போட முடியும். ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையம் அவங்களே ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்க ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ். ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க, தேர்தல் சின்னங்கள் ஆணை. 1968. இதன் அடிப்படையில் 2 வகையான சின்னங்கள் இருக்கு. ஒன்று ஒதுக்கப்பட்ட சின்னங்கள். இந்த ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் பெயர்லேயே இருக்கு. என்னது, ஆல்ரெடி எந்தெந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அந்த கட்சிகளுக்கு ஒரு சில சின்னங்கள் ஆல்ரெடி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அப்படியே ஒதுக்கிடுவாங்க, அந்தந்த கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவாங்க. அப்போ அந்த சின்னங்கள்லாம் ஒதுக்கப்படாத, அங்கீகரிக்கப்படாத, ஜஸ்ட் பதிவு மட்டும் செஞ்சிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த சின்னங்களை பயன்படுத்த முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒதுக்கி ஆச்சு, ஏன்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். ஓகேவா, ரெண்டாவது இருக்கக்கூடிய கேட்டகரி என்னன்னா ஒதுக்கப்படாத சின்னம், அதாவது ஃப்ரீ சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ சிம்பிள், ஃப்ரீயாக இருக்குது, இந்த சிம்பிளாக யாருமே யூஸ் பண்ணலப்பா, ஃப்ரீயாக இருக்குது, வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்னங்கள். இந்த சின்னங்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்படாத, பதிவு செஞ்சு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும். ஓகேவா, இது கூட டைரெக்டாக எனக்கு எந்த சின்னம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டு வாங்கிட முடியாது. ஒரு சில ஆப்ஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த சின்னம்லாம் எங்களுக்கு ஒரு வேளை இது இல்லையா, அவங்களுக்கு இது வேணும், இது இல்லையா இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கணும். எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொல்றது, உங்களுக்கான கட்சிகளை உங்களுக்கான சின்னங்களை ஒதுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட, நீங்கள் செலக்ட் பண்ணல ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த ஒரு சின்னத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா, எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே. அடுத்து பாருங்க, எதிர்கட்சி, அப்போசிஷன் பார்ட்டி. பொது தேர்தலில், அதாவது ஜெனரல் எலெக்ஷனில் பெரும்பான்மை பெற்ற கட்சி இருக்கும் இல்லையா, அந்த கட்சி என்ன பண்ணும், அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும், அந்த கட்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆளுங்கட்சின்னு சொல்லுவோம், ரூலிங் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கு அடுத்து அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சி தான் ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, பொது தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கை உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் எதிர்கட்சி. ஓகேவா,
ஆளும் கட்சியின் தவறான கொள்கைகளை, செயல்பாடுகளை மற்றும் அவங்க கொள்கையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கக்கூடிய தோல்விகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா, விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சியா இந்த எதிர்கட்சி இருக்கும். இந்த கட்சியினுடைய வேலையை இதுதான் செய்யணும். அப்பதான் அது சிறந்த அரசியல். ஓகேவா? அப்பதான் ஆளுங்கட்சிக்கு பயத்தோட என்ன பண்ணுவாங்க, ரூலிங்ன்றதை பண்ணுவாங்க. ஓகேவா? எதிர்கட்சியுடைய தலைவர், கேபினெட் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தகுதியான இணையான ஒரு தகுதியை கொண்டவர். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, கடைசியா தனி பெரும்பான்மை இல்லாத போது, அதாவது ஒரு எலெக்ஷன் நடந்து முடியுது அப்படின்னா எந்த ஒரு கட்சிக்கும் ஸ்பெஷல், அதாவது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் பொதுவாக மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா வேற வழியில் அடுத்து என்ன பண்ணுவாங்க, கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க. ஓகேவா? அப்போ தனி பெரும்பான்மை இல்லாத போது கூட்டணி கட்சிகளாக ஆட்சி அமைக்கக்கூடிய அரசாங்கத்தை அந்தந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணும், அமைக்கும். ஓகேவா? இந்திய தேர்தல் ஆணையம் விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளது. அப்போ இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்களா சார்? ஆமாம். விதிவிலக்காக ஆல்ரெடி யானை, சிங்கம் போன்ற சின்னங்களை ஒரு சில கட்சிகளுக்கு, ஒரு சில இல்லை 2 கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால இதே சின்னங்களை அடுத்த கட்சிகளுக்கு ஒதுக்க முடியாது, ஒதுக்கவும் கூடாதுன்றதுக்காக பொதுவாக விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால அதை நிறுத்தி இருக்காங்க. ஓகேவாமா? நல்லா பாருங்க, தேர்தல் சின்னங்கள். ஓகேவா? அடுத்து கடைசியாக பாருங்க, தேசிய கட்சிகள் நாடு முழுவதும் தேர்தலில், நல்லா பாருங்க, ஒரு தேசிய கட்சியா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா அந்த தேசிய கட்சியா அந்த கட்சி அதனுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ற வரைக்கும் நாடு முழுக்க எந்த இடத்துல எலெக்ஷன் நடந்தாலும் அவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னா, அது வெதர் அவங்க மக்களவை எலெக்ஷனா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா அவங்க தேசிய கட்சி எங்க வேணா போட்டி போடணும்னு வச்சுக்கோங்க. பெரும்பான்மை தேசிய கட்சின்னும் போது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக தான் இருக்கும். அதிக எண்ணங்களில் வெற்றி பெற்று தன்னுடைய ரெகக்னேஷனை பெரிய அளவில் நிரூபித்த ஒரு கட்சியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படின்னும் போது அந்த தேசிய கட்சிகள் நாடு முழுக்க எந்த ஒரு எலெக்ஷனில் போட்டி போட்டாலும் அவங்க தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை பெற்றதுனால அவங்களுக்குன்னு ஒரு சின்னத்தை ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்கி தனியாக கொடுத்துரும். அந்த ஒரு சின்னத்தை இந்தியாவில் எங்கே எலெக்ஷன் நடந்தாலும் அந்த ஒரே சின்னத்தை வச்சு அவங்க போட்டி போட முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. புரியுதா? ஓகேவா? அந்த ஒரு சின்னத்தை அதே எலெக்ஷனில் போட்டி போடக்கூடிய வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை சுயேட்சை வேட்பாளரோ அந்த ஒரு சின்னங்களை வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இல்லை சுயேட்சை வேட்பாளர்கள் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஓகேவா? ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கடைசியாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன், அதையும் என்ன நோட் பண்ணிக்கோங்க, இல்லை தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏன்ற ஒரு ஸ்டேட் இருக்குது, பின்ற ஒரு ஸ்டேட் இருக்குது, சின்ற ஒரு ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? இப்போ தேசிய கட்சியை விட்டுருங்க. இப்போ தேசிய கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசட்டோன்ற ஒரு தேசிய கட்சி இருக்குன்னா, இந்த தேசிய கட்சி இந்த 3 மாநிலத்திலுமே ஸ்டேட்லையுமே போட்டி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டார் போட்ட ஒரு சின்னம் ஒதுக்கியிருக்காங்கன்னா இந்த 3 ஸ்டேட்லையுமே ஸ்டார் போட்ட சின்னத்திலேயே அவங்க நிற்பாங்க. ஓகேவா? இந்த சின்னத்தை இந்த 3 ஸ்டேட்டில் வேறு எந்த கட்சியோ சுயேட்சை வேட்பாளரோ பயன்படுத்த முடியாது. ஓகேவா? அப்போ தேசிய கட்சிகள் அவங்களுக்கு என்ன இதுவோ அது சிம்பிளை வச்சு நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் நிற்கலாம். இது ஒரு க்ரைட்டீரியாவா? இதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ஒன்ன்ற ஒரு கட்சி இருக்குது. ஆனால் அந்த ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சி. எந்த ஒரு மாநிலத்தில்? ஏன்ற மாநிலத்தில் மாநில கட்சி. ஓகேவா? இப்போ அடுத்து எக்ஸ்2ன்னு ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு மாநில கட்சி, அது சின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியாக இருக்குது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாநில கட்சிகள் ஒன்றும் எல்லா ஸ்டேட்லையுமே போட்டி போடுறதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேட்லையும் போட்டி போடுறதுன்னு வச்சுக்கோங்க. நீ ஏன்ற மாநிலத்தில் தான் மாநில கட்சி, அதனால் உங்களுக்கு அந்த மாநிலத்துக்கு ஒரு சின்னம்ன்றதை ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த சின்னத்தில் நீ போட்டி போடலாம். ஓகேவா? பின்ற மாநிலத்துலையும் அதே சின்னத்தில் நீ போட்டி போடலாமான்னு கேட்டால் போட்டி போட முடியாது. ஓகேவா? போட்டி போட முடியாது. ஏன்னா பின்ற மாநிலத்தோடைய நீ அந்த ஒரு மாநிலத்தில் மாநில கட்சியாக நிரூபிக்கப்பட்ட கட்சியாக இல்லைன்னும் போது நீ ஏன்றது வரைக்கும் நீங்கள் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பின்றதுல யூஸ் பண்ண முடியாது. மாறாக நீ இந்த ஏன்ற இடத்துல யூஸ் பண்ண பற்றியா சின்னம், அதே சின்னத்தை பின்ற ஒரு மாநிலத்தில் இன்னொரு கட்சி பயன்படுத்த முடியும். புரியுதா? பயன்படுத்த முடியும். புரிஞ்சுதாமா? அப்போது ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான சின்னத்தை வச்சு எத்தனை மாநிலங்களில் வேணாலும் அவங்களுடைய பவரை டைரெக்டாக அந்த சின்னத்தை யூஸ் பண்ணி அவங்க ஓட்டு வாங்க முடியும். புரியுதா? வெவ்வேறு ஸ்டேட்டில் பல ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டேட்டுகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரே சின்னங்கள் ஒதுக்கப்படாது. நீங்கள் யூஸ் பண்ண சின்னத்தையே இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொரு கட்சிக்கும் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கு தேசிய கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த தேசிய கட்சின்ற அங்கீகாரத்தை பெற்றுட்டீங்க அப்படின்னா நாடு முழுக்க ஒரே சின்னத்தை பயன்படுத்த முடியும்.
சரியாமா? ஸோ இதை நீங்களோ நாங்களோ போயிட்டு ஒரு தேசிய கட்சி நம்ம உருவாக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன், ஓகேவா? இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவாம்மா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அழகாக நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.